ஓம் யாதா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மபத்ரா யதாட்சீம் கம்பீரா வர்தனா விஸ்தனபர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவ்யைர்கஜேந்திரைர் மணிகணகயிதை ஸ்நாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தாம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலையோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 30ஆம் நாள் 15/9/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள், வெற்றிகள், செல்வங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் அவர்களையும் பணிந்து வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. பொதுவாக இந்த கிழமைகளுக்குள்ளே சோமவாரம் என்கின்ற பொழுது நவக்கிரகங்களுக்குள்ளே திங்கள் கிரகம் சந்திரன், இந்த சந்திர கிரகத்தை வழிபாடு செய்வது, வெள்ளை மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்வது, சிவன் சந்திரசேகரருக்கு பிரார்த்தனைகள் செய்வது என்பதெல்லாம் ஒவ்வொரு சிறப்புடன் கூடியதாகவும் இருக்கும். நம்முடைய இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்வதோடு இந்த முன்னோர்கள் வழிபாடு, பிதிர் வழிபாடு என்கின்றதாகிய இந்த மகாலய சிரார்த்தம். மகாலயம் என்பது கூட்டம் கூட்டமாக இந்த பிதிர்களெல்லாம் நம்முடைய இல்லம் நாடி வருவார்களாம். இந்த தேய்பிறை பிரதமை முதல் அமாவாசை வரையிலே 15 திதிகளிலும் என்னுடைய பிள்ளைகள் எமக்கு தர்ப்பணம் செய்கிறார்களா, சிரார்த்தம் செய்கிறார்களா, தானாதிகள் கொடுக்கிறார்களா என்பதையெல்லாம் கவனிப்பதற்காக கூட்டம் கூட்டமாக நம்முடைய குடும்பத்திலே மறைந்தவர்கள் எல்லோருமாக எல்லா பிதர்களுமாக ஒன்றாக வருவதுதான் மகாலயம். மகாலயம் என்பது எல்லோரும் கூட்டமாக வருகின்ற நிலை. இந்த 15 திதிகள் அதில் ஏதாவது ஒரு திதியிலே நாம் இந்த சிரார்த்தங்களை செய்ய வேண்டும். முடிந்தவர்கள் 15 திதிகளிலும் தர்ப்பணங்கள் எள்ளும் தண்ணீர் முறைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அதனால தான் இந்த முன்னைய காலத்திலெல்லாம் வீட்டு வாசலிலே ஒரு மண் பாத்திரத்திலே சுத்தமான தண்ணீர் விட்டு எள்ளு போட்டு வெள்ளை மலர்கள் தூவி பிரார்த்தனை செய்வார்கள். அந்த பிதிர்கள் தாகம் இருந்தால் கூட வந்து தண்ணீர் அருந்தி கொள்வார்களாம் என்பது ஒரு ஐதீகம். இவையெல்லாம் நம்பிக்கையோடு கூடியது. நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் கடவுள். எனவே நம்பிக்கை அடிப்படையில் செய்யப்படுகின்றதாகிய இந்த வழிபாடுகள், இந்த முன்னோர்கள் வழிபாடு, இந்த பிதிர் வழிபாடுகளிலே நாமும் ஸ்ரத்தையோடு இதனை செய்ய வேண்டும். அதனால தான் அதற்கு சிரார்த்தம் என்ற பெயர் வந்தது. எனவே இந்த 15 திதிகளிலும் நாமும் இந்த சிரார்த்தங்களையும் செய்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் அவ்வாறு அந்த சிரார்த்த காலத்திலே இப்போ நம்முடைய தகப்பனாரோ தாயாரோ இறந்தால் வருஷம் சிரார்த்தம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு மட்டும்தான் அங்கே தர்ப்பணமோ தானாதிகளோ சங்கல்பத்தில் பெயர்களோ சொல்லப்படும். ஆனால் இந்த மகாலய சிரார்த்தத்திலே குடும்பத்திலே மறைந்த எல்லோருடைய பெயர்களும் சொல்லலாம். அது மட்டுமல்ல, உறவுகள், நண்பர்கள், நமக்கு கல்வியை கற்றுக் கொடுத்த, வித்தையை கற்றுக் கொடுத்த குருவை நினைத்து கூட
தர்ப்பணங்கள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் ஏற்படக்கூடியது. அவ்வாறான சிறப்போடு கூடியதாகிய இந்த மகாலய சிரார்த்தம் ஒரு அற்புதமானது. இந்த மாலய சிரார்த்தம் செய்கின்ற குடும்பங்களிலே சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் நிறைந்து கொண்டே இருக்குமாம். அவ்வாறு இந்த பிதிர்களை யாரெல்லாம் நினைக்காமல், பிதிர்களுக்கு தர்ப்பணம் செய்யாமல், பிதிர்களுக்காக இந்த சிரார்த்தங்களை மாலய சிரார்த்தத்தை செய்யாமல் விட்டால் அந்த குடும்பத்திலே கஷ்டங்கள், துன்பங்கள், சோகங்கள், ரோகங்கள், சோதனைகள் வந்துவிடும் என்பதையெல்லாம் முன்னோர்கள் நமக்கு வகுத்தார்கள். அதனால தான் தவற விடாமல் குடும்பத்திலே இந்த 15 நாட்களில் ஒரு நாளாவது சிரார்த்தத்தை செய்ய வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு நாமும் பிதர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுவதோடு இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.